நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய அந்த கிராமிய உணவுகளை, குறிப்பாக நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மூலிகைகளை எல்லாம் நம்ம உணவில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் தொடர்ந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் 10 ரூபா சாப்பாடு, அளவில்லாத 30 ரூபா சாப்பாட்டு உணவகத்துலேயும் நம்ம அதை கொடுக்குறோம். குறிப்பாக ஆவாரம்பு சாம்பார், வேப்பம்பு ரசம், முடக்கத்தான் ரசம், காராமணி, அந்த கருப்பு கொண்டக்கடலை குழம்பு, அந்த நம்ம இஞ்சி மோர் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது எல்லாமே இந்த முடக்கத்தான் தோசை, உளுந்தங்களி, இது எல்லாமே மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க. எல்லாம் வர்றவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன வயசில் கிராமத்தில் சாப்பிட்டோம், இப்போ எல்லாம் மறந்துட்டோம் 10-15 வருஷமாக, இப்போ மறுபடியும் சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு தான் பாராட்டிட்டு போகிறாங்க. இதுதாங்க உண்மையான நம்மளுடைய உணவு. இதை சாப்பிட்டா மட்டும்தான் நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதை நல்ல வரவேற்பு இருக்குது. அதான் காலையில் வழக்கமான இட்லி, தோசை, பூரி, மக்கள் பொங்கல், வடை இதெல்லாமே கொடுக்குறோம். அந்த தோசை வெரைட்டியில் கம்பு, சோளம், கேழ்வரகு, முடக்கத்தான், தூதுவளை, இந்த தோசையெல்லாம் நம்ம கொடுக்குறோம். உளுந்தங்களி கொடுக்குறோம். அப்புறம் இரவு நேரத்துலேயும் அந்த நம்ம கொலக்கட்டை, பணியாரம், புட்டு, அந்த மாலை வேளைகளில் மூலிகை தேநீர், மூலிகை சூப்பு எல்லாமே இங்கே நல்லா போயிட்டுருக்கு. இது 2வது பிரான்ச்சு. மணப்பாக்கம் ஃபஸ்ட்டு, இது 2வது, இப்போ 3வது இன்னும் 2 மாதத்தில் தொடங்கும். ஆமாங்க, அதாவது பெண்கள் தான் உணவு பரிமாறுறதுல திறமையானவங்களாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஓரளவு 2வது பெண்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆண்கள் எங்கே வேணாலும் போய் வேலை செஞ்சுருவாங்க. பெண்கள் இதை கொஞ்சம் விரும்பி அவங்களே வேலை கேட்டு வர்றாங்க. நம்ம அப்படியே நம்ம சேர்த்துக்கிறோம். சமைக்கிறதுலேயும் சரி, பரிமாறுறதுல அவங்க இன்னும் திறமையாக இருக்கிறாங்க நம்மளை விட. அதனால் அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முன்னாடி நீங்கள் போட்டீங்க, நான் உங்கள்கிட்ட விலை எப்படி நீங்கள் பண்ண முடியாதுன்னு கேட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி வாலே வச்சுருக்கீங்க. ஏசி வாலில் வச்சுருக்கும் போது எல்லாத்தோட மக்களும் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்கான வழியான ஒரு ஹோட்டலாக இருக்குது. ஸோ இது உங்கள் கண்ணோட்டத்தில் மக்கள்லாம் எப்படி போகிறாங்க அப்படின்னு இல்லை, உண்மை என்ன அப்படின்னா, அது இந்த பில்டிங் எடுக்கும்போதே அதில் ஃபால் சீலிங் இருந்தது. ஃபேன் போட முடியாது, ஏசி தான் போட முடியும். அதனால தான் ஏசி போட்டிருக்கிறோம். நல்ல ஜன்னல் வசதியோட காத்தோட்டமாக இருந்திருந்தால் நம்ம ஃபேன் மட்டும்தான் போட்டிருப்போம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபால் சீலிங் இருந்தது, காற்றோட்ட வசதி கம்மியாக இருந்ததுனால நம்ம ஏசி போட்டிருக்கிறோம். அதான் விஷயம். நம்ம நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்ணுங்கிற அடிப்படையில் தான் அங்கே பார்த்திங்கன்னா அவங்க முன்னாடியே சாப்பாடு, குழம்பு எல்லாத்தையும் நம்ம வச்சிடுறோம். அவங்க தேவைக்கு போதுமான அளவு மட்டும் எடுத்து போட்டு சாப்பிட்டு மீதி இல்லாமல் வீணாக்காமல் சாப்பிட்றது தான் நல்ல பழக்கங்கிறது. அது கடைபிடிக்கிறாங்க மக்கள். அது நம்ம பார்க்குறோம். யாரும் வீணடிக்கிறது இல்லை. இது எல்லோரும் கடைபிடிச்சா நல்லது. இந்த மாதிரி ஒரு சேவை செய்கிறது பெரிய விஷயம். கண்டிப்பாக இந்த மாதிரி பிரான்ச்சு சென்னை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஓப்பன் பண்ணினா இன்னும் சூப்பராக இருக்கும். இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக பெரிய விஷயம். இந்த மாதிரி கிடைக்கிறதே இல்லை. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, பாரம்பரிய உணவுகளை பூரா சென்னையில் உள்ள எல்லாருமே மறந்துட்டாங்க. அதை ஒரு சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா அதை வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு மிகப்பெரிய லெவலில் வசூல் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா பழைய சாதத்தையே 200 ரூபா வசூல் பண்ணக்கூடிய ஹோட்டல்லலாம் இருக்குது. ஆனால் அன்றைக்கி பாரம்பரியமாக பழைய சாதம், வெங்காயம்லாம் சாப்பிட்ருக்கோம் சின்ன வயசில். இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. இன்றைக்கி வெளியில் பெரிய ஹோட்டல் போனீங்கன்னா அதிகமான அமௌண்ட் வசூல் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி இது சேவைன்னு தான் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சேவையாக தான் பார்க்குறோம். டேஸ்ட்லாம் ஓகே, அருமையாக இருக்குது. டேஸ்ட்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய அந்த உபசரிப்பு, அது பெரிய விஷயம். வந்தோடனே 2வது பார்த்திங்கன்னா ஏசி போட்டு டேபிள் சேர் கொடுத்து ஏசி போட்டு இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். வீட்டு சாப்பாடு தான் எப்பயுமே பெஸ்ட்டு. ஆனால் அந்த வீட்டு சாப்பாடுக்கு ஈக்குவலாக ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்கங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு. 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, லோவஸ்ட்டு ஒரு ப்ரைஸு. அந்த ஒரு விஷயம் நம்ம சாப்பாடு கடையை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. 2வது நம்ம இந்த மாதிரி ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்க கஷ்டப்படுற உழைப்பாளிகளுக்கு, அதாவது ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க, சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்க, அவங்களுக்குலாம் பட்ஜெட்டே ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 100 ரூபா 150 ரூபா தான். ஸோ காலையிலேருந்து 3 வேளையும் இங்கே சாப்பிட்டாலே நல்ல திருப்தியான சாப்பாடு 3 வேளை சாப்பிட்லாம். நல்ல ரெஸ்பான்ஸு. ஓனர் டீசெண்டான ஒரு கேரக்டரு. அவரோட அவுட்லுக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சான ஹோட்டல் எஃபெக்ட் இருக்கும். சாப்பாடோட நீங்கள் சாப்பாடோட ரேட்டை தான் பார்க்குறோம். லுக்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல் ரிச் தான் இருக்குது. ஏசி போட்டிருக்காங்க.
டேபிள் எல்லாமே பக்காவாக இருக்குது, பியூரிட்டியான வாட்டர் கொடுக்குறாங்க. இதோட வேறு என்ன ப்ரோ வேணும்? தோசை ஐட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டல் கூட இதுவரையும் ட்ரை பண்ணல. முடக்கத்தான் தோசை, சரிங்களா, கேப்ப தோசை, இவங்க எல்லாமே லோவஸ்ட் ப்ரைஸில் தராங்க. அன்லிமிட்டட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா 30 ரூபா, அது தொட்டுக்கிறதுக்கு வந்து பக்கோடா. ஸோ டோட்டல் பட்ஜெட்டே 40 ரூபா தான். திருப்தியாக சாப்பிட்டு போகிறாங்க மக்கள். ஸோ ரீசனபிளாக இருக்குது ப்ரோ. அது இந்த பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்தது பெரிய ப்ளஸ்ஸு. சிட்டிக்கு நடுவர். ஆனால் சிட்டிக்கு நடுவில் இல்லை ப்ரோ, சாலிகிராமம் வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஏரியா. இது எல்லாமே ட்ரை பண்ணுற ஆளுங்க தான். அவங்க ஒரு பெரிய ஹோட்டலில் போய் திருப்தியாக சாப்பிட்ற ஃபீல் இருக்கவே இருக்காது. சாப்பிட்லாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும், ஆனால் அங்கே போக முடியாது அவங்க இருக்கிற சூழ்நிலைக்கு. ஒரு 100 ரூபீஸ் இருந்துச்சுன்னா 3 நேரம் இங்கே அழகாக சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம். அவர் வந்து லாபத்தை கருதாமலே போடுறாரு. பசிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் முதலாய ஒரு இது. வயிற்று பசிக்காக தான் எல்லாருமே உழைக்கிறாங்க. அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்குது. அந்த அந்த மனசுக்கு ஆண்டவை அவருக்கு கொடுத்ததுனால தான் இந்தளவுக்கு அவர் செய்யறதுக்கான ஒரு இதுகள் இருக்குது. அவருடைய குழந்தைகள், அவருடைய எல்லாருமே நல்லா இருக்கணும்னு என் சார்பாக வேண்டிக்கிறேன். நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ஆஹா திருப்தி அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா கூட்டம் போயிட்டுருக்கு. அதுவும் போக பார்த்திங்கன்னா நார்மலாக கூட்டம்னா அப்படியேவும் இதில் கூட்டத்தில் வந்து வாங்கிட்டு அடித்து பிடிச்செல்லாம் கிடையாது. ஏசி ஹால் இருக்குது, 30 ரூபா சாப்பாட்டுக்கு. 10 ரூபாய்க்கு வெளியே நல்லா டேபிள் சேர்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாருமே லேடிஸ் தான் சப்ளை பண்ணுறாங்க. நல்லா நீட்டாகவும் இருக்குது. எல்லாரையும் நல்லா உபசரிக்கிறாங்க. இப்போ ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்கலேருந்து நார்மலாக எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு கூட இந்த 10 ரூபா 30 ரூபான்றது ஒரு என்ன சொல்கிறது, சாதாரணமாக அன்னன்னைக்கு ஒரு மதியான சாப்பாடு சாப்பிடாதவங்க கூட வந்து சாப்பிடலாம். ஒரு சாதாரணமாக ரோட்டில் என்ன சொல்கிறது போகிறவங்க கூட மதியான சாப்பாடை ஸ்கிப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, காசுக்கு பார்த்துக்கிட்டு காசு எடுத்து வச்சுக்கிட்டு. அவங்க கூட அவங்களோட சாப்பாடை இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஏதோ 10 ரூபாய்க்கு போடுறோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஒரு காரக்குழம்புல கூட ஒரு மூக்கடலையிலேருந்து ஒரு வாட்டி காரக்குழம்பு ஊற்றும் போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குது உள்ளேருந்து. என்னதான்டா போட்டிருக்கீங்க உள்ளேருந்து அப்படின்னா எல்லா காயும் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு போடுறோம், சும்மா ஏதோ போடணும், ஒரு பாப்புலர் ஆகணும் அந்த மாதிரி இல்லை. ஒரு 10 ரூபாய்க்கு போட்டாலும் சாப்பிட்றவங்க வந்து மனசு திருப்தியாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்குது. அது இல்லாமல் என்ன சொல்கிறது, உள்ளே கவனிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. எனக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து சாப்பிட்ட மாதிரி இல்லை, ஏதோ என்னோடய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்ட அந்த மாதிரி இருக்குது. சும்மா ஏதோ பேசணுன்றதுக்காக பேசல. ஒரு பொலைட்டாக வெல்கம் பண்ணுறதுலேருந்து ஒருத்தவங்க தண்ணி எடுத்து போகிறதுலேருந்து என்ன வேணும், காயோட வேணுமா, இது வேணும், அந்த உபசரிக்கிறது வந்து ஒரு ஹோட்டலில் நல்லா இருக்குது. அதுவும் ஏசி ரூமில் 30 ரூபா சாப்பிட்லாம் கொஞ்சம் ஓவர் தான். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பார் வாங்கியிருக்கேன், பக்கோடா வாங்கியிருக்கேன், பீன்ஸ் பொரியல் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு மோர் கிடைக்கும், ரசம் கிடைக்கும், கார குழம்பு கிடைக்கும். ஸோ வெஜிடேரியன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாம்பார் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாம்பார் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்கிறேன். சுட இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கு. ரைஸில் பார்த்தீங்கன்னா வந்து உப்பு போட்டு முதல்ல சாப்பாடு வடிக்கல. சாம்பார் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம வீட்டில் சமைக்கிற மாதிரி ஒரு பருப்பு சாம்பார் தான் பண்ணியிருக்காங்க. இதில் இன்னும் மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அவரைக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் உருளைக்கிழங்கு போட்டு தான் சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எள்ளு, ஜீரக, சோம்பு, அப்புறம் அவரைக்காய், அப்புறம் முருங்கைக்காய், இது எல்லா ஐட்டமும் போட்டு சமைச்சிருக்காங்க. ஸோ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பீன்ஸ் பொரியல் நல்லாயிருக்கு. நார்மலாக போட்ட மாதிரி தான், வீட்டில் சமைக்கிற மாதிரி கடுகு போட்டு தாளித்து சமைச்சிருக்காங்க. மிளகாவும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து தாளிப்புக்கு வந்து லாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கு. பக்கோடா இருக்கட்டும், எல்லா ஐட்டமே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் எல்லாமே வெஜிடேரியன் தான். ஸோ வந்து இந்த பீப்புள் தான் வரணும் அப்படின்னா இல்லாமல் எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்டாக காரக்குழம்பு வாங்கியிருக்கோம். காரக்குழம்பு நல்லா திக்காக பண்ணியிருக்காங்க. நம்ம தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மிதக்குது, திக்காக இருக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம முன்னாடி ரிவ்யூ கேட்கும் போதே ஒரு அக்கா பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு தாறுமாறாக இருக்கும்னாங்க. ஸோ சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. காரக்குழம்பும் வேறு லெவல் தாறுமாறாக இருக்குது. காரக்குழம்பும் நான் ட்ரை பண்ணிட்டாங்க. ரசம் போட்டு சாப்பிட போகிறேன். நல்லா மிளகா எல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குது. ரசமும் பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் தான். ஸோ ரசம் ட்ரை பண்ணுவோம். ரசம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
ரசம் வந்து நீங்கள் வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு நார்மலாக வந்து பெப்பரு ஜீரகம்லாம் போட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப வந்து வெறுமனே தண்ணியாக இல்லாமல் மிளகா இது காஞ்ச மிளகால 2 காஞ்ச மிளகாவும் இருக்குது. அப்புறம் பருப்பு போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு பருப்பு ரசம் உண்டு. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் வந்து பருப்பு ரசம்லாம் நிறைய இடத்துல கிடைக்கிறது இல்லை. மோஸ்ட்லி தக்காளி ரசம் தான் நாங்கள் போகிற இடத்துல கிடைக்குது. நாங்களே நிறைய ரிவ்யூ பண்ண இடம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தக்காளி ரசம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் தராங்க. ஸோ சீரியஸ்லி ஹெல்த்தி, ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாரம்பரிய உணவுகள் வந்து நிறைய இடத்துல வந்து அழிஞ்சே போயிடுச்சு. நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் சமைக்கிறதே கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த முடக்கத்தான் தோதியாக இருக்கட்டும், ராகியில் செய்கிற வந்து உணவுகளாக இருக்கட்டும், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காலை மதியம் இரவு 3 வேலையிலையும் தராங்க இல்லையா. ஸோ 3 வேலையிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான ஐட்டம் தராங்க. இவங்ககிட்ட வந்து மூலிகை தேநீர், அதாவது மூலிகை டீயும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வெரைட்டியான ஐட்டம் இந்த கடையில் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ஒரு கம்மி ரேட்டில் ஒரு நல்ல சாப்பாடு வித் நல்ல குவாலிட்டியான ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பாரம்பரிய முறையில் சாப்பிட்ணுன்னா உழைப்பாளி உணவு வந்து சீரியஸ்லி தாறுமாறாக இருக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், வீடியோ முடிச்சு வந்து சாப்பிட்டோம். சீரியஸ்லி ஒரு திருப்தியான ஃபுட்டுன்னே சொல்லலாம். ஒரு 10 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஃபுட்டு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம உழைப்பாளி உலகத்தில் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஏழ்மையாக இருக்க மக்களுக்காக இருக்கட்டும், வந்து பெரிய ஆளுங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சரிசமமாக ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு ஏசி ஹாலில் இப்படின்னு இருக்குது. ஸோ எனக்கு அது அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ அதை தவிர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலை மதியம் நைட்டு 3 டைமே இங்கே ஃபுட் கிடைக்குது. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா லீவு. இங்கே அந்த கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா லீவு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 12 மணிக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல க்ரௌடை பார்க்கலாம். நல்ல வந்து ஃபுட் சர்விங்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு ஃபுல்லாகவே லேடிஸ் தான் வந்து ஃபுட் சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து எப்படி கேட்டு ஒரு கல்யாணத்தில் எப்படி கேட்டு சாப்பாடு வைப்பாங்களோ அந்த மாதிரி கேட்டு வைக்கிறாங்க ஒன்றும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு பக்கோடா கொடுக்குறாங்க. இந்த பக்கோடா பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ வந்து சாப்பிட்றவங்க அதை ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 30 + 10 ஒரு அன்லிமிட்டடான செம்மையான சாப்பாடு. ஸோ அப்படி இல்லை நீங்கள் லிமிட்டடாக சாப்பிடணும் அப்படின்னாலும் ஒரு 10 ரூபாய்க்கு தாராளமாக சாப்பிட்டு போகலாம். ஸோ சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்த்தான கடை, வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த கடையோட லொக்கேஷனும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். ஸோ நீங்கள் அருணாச்சலம் ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா சரவணபவன் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரைட் திரும்பும் SSR பங்கஜம் தெரு. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பில்டிங், ஒரு லாண்ட்ரெக்ஸ் பில்டிங் இருக்குது. லாண்ட்ரெக்ஸ் பில்டிங்க்கு அடுத்த பில்டிங் தான் இது. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டில் தென் ஸ்டே டியூன் வித் பக்கோடா பாய்ஸ். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்புடன் பக்கோடா பாய்ஸ். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம்.